பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வாக்கியத்தை பற்றியே இப்போ கனகாலமாக அந்த ஒரே ஒரு வேத வாக்கியத்தை பற்றி நாங்கள் விவரமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ அந்த வேத வாக்கியம் ரோமர் 6:1 அதில் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு வெளிப்பாடு, மிக முக்கியமான வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் பாவ சுபாவம். மனுஷகுலத்தினுடைய பிரச்சனையே அந்த பாவம். அதனையே பாவ சுபாவம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனையே ஆதாமின் சுபாவம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனையே ஜென்ம சுபாவம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் மனுஷகுலத்தின் பிரச்சனை. இதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இதற்காகவே அவர் கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டி ஏற்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்தோம். ஆனால் பாவ சுபாவத்தினுடைய முக்கியத்தை அறிவதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சி செய்வோம். பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் அதை நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் கிரேக்க மொழியில, மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில மற்றும் ஆங்கில வேதாகமம் ஒன்றிலையும், குறிப்பாக நம்ம என்றால் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள், அந்த பைபிளிலே வித்தியாசமாக எழுதியிருக்கிறது. அதன்படி நான் வாசிக்கப் போகிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேற பெற்ற சத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அது மட்டுமல்ல, அருமையான பிதாவே, உம்முடைய குமாரனுடைய சரீரத்துக்குள் எங்களை இணைத்தீர். அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்தீர். அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்தீர். அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்தீர். அவரில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உன்னதத்திலே கூட அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே பாவிகளாக பிறந்த எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை எல்லோரையும் ஆசீர்வதியும், அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதகத்தை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah.
அப்போ அறியாமை, நாங்கள் குறிப்பாக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு 5 விஷயத்தை, அதாவது வேதத்தில் இதை கையாளுகிற முறையை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்லியிருந்தேன். 5 விதமாக வேதத்தில் இதை பற்றி பாவ சுபாவம் 5 விதமாக சபைகளில் கையாளப்படுகிறது. அந்த 5 விதமான முறையையும் பார்ப்போம். ஒன்று அறியாமை, மற்றது மறுதலிப்பு, மற்றது அனுமதி பத்திரம், அடுத்தது போராட்டம், அடுத்தது கிருபை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அறியாமை என்பதை பற்றி விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அறியாமையினாலே ஏற்படுகிற அவலம், பாவ சுபாவத்தை பற்றி அறியாமல் இருக்கிறதுனால ஏற்படும் அவலத்தை நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். தற்பொழுது குறிப்பாக நாங்கள் இதை பற்றி சபைக்கு சபை வித்தியாசமான கண்ணோட்டம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய வெளிப்பாடுகள் என்ன என்று கடைசி செய்தி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அவர்கள் பாவ சுபாவத்தை பற்றி அறிய வேணும், சிலுவையை பற்றி அறிய வேணும், பரிசுத்த ஆவியை பற்றி அவர்கள் அறிய வேணும். அப்போ இதனை அறியாததன் நிமித்தம் சபைக்கு சபை வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருப்பதன் நிமித்தம் பல்வேறு விதமான வேதனைக்குள்ள அவர்கள் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு வேதனையோடு சொல்ல விரும்புகிறேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய சபைகளே பாவ சுபாவத்தை பற்றி அறிந்திருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிகள் கிறிஸ்துவின் சிலுவையை பூரணமாக அறியாவிட்டால், விசுவாசிகள் கிறிஸ்துவின் சிலுவையை பூரணமாக அறியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற உண்மையையும் அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை அறியாவிட்டால் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாட்டம் கிறிஸ்தவனிலே இறக்காது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே தங்கு தடை என்று செயற்படுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் தங்கு தடையின்றி ஒரு கிறிஸ்தவனில் செயற்படுவாரா இருந்தால் கிறிஸ்தவர்கள் ஒரு பாவச் செயலையும் செய்ய மாட்டார்களே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடத் தொடங்கின உடனே, பரிசுத்த ஆவியானவர் இயங்க தொடங்கின உடனே என்ன நடக்குது? பாவம் நிற்குது, பாவ செயல்கள் நிற்குது. அப்போ அநேகமான கூற்றின்படி தங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்படுகிறார் என்று அதிகமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அப்படியா இருந்தால் அவர்கள் பாவ செயலை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையான நிலைமை என்னவென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தாராளமாக பாவ செயலை செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவர்கள் அப்படி ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதுக்கு ஏதோ ஒரு தடை அவர்களிடத்தில் இருப்பதன் நிமித்தம் தான் அவர்கள் பாவ செயல்களில் கூடுதலாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் இயங்குவாரா இருந்தால் அவர்கள் பாவ செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்ப இயங்காதபடியினாலே ஏதோ ஒரு தடை உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப உலகத்தினர் போன்று மாம்சத்தின் கிரியைகளினால, உலகம் மாம்சத்தின் கிரியைகளினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஏன் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்களும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் அவர்களில் தாராளமாக தங்கு தடை என்று செயல்படுகிறது என்ற உண்மையை ஒரு உண்மையான கிறிஸ்தவரை
அதாவது ஆனஸ்டாக இருக்கிற எந்த கிறிஸ்தவனும் ஏற்றுக்கொள்ளுவான். சுருக்கமாக கிறிஸ்தவர்களில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது தற்பொழுது விவாகரத்துக்கள் 50% மேற்பட்ட விவாகரத்துக்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாறுமாறான குடும்பங்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, பாவத்துக்கு அவர்கள் அடிமைகளாக இருப்பதும், நரம்பு தளர்ச்சி அடைந்திருப்பதையும், மனோவியாதியினாலே அவர்கள் வேதனைப்படுகிறவர்களாகவும், மனச்சோர்வு டிப்ரெஷன் உள்ளவர்களாகவும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் இதனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகமான கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் 50% மேற்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் 50% மேற்பட்ட விவாகரத்துக்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்படியாக விவாகரத்துக்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாறுமாறான குடும்பங்களும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையும் அவர்கள் பாவ செயல்களுக்கு அடிமைகளாக போயிருக்கிறதையும், நரம்பு தளர்ச்சி அடைந்தவர்களாகவும், மனோவியாதியினால் வேதனைப்படுகிறவர்களாகவும், மனச்சோர்வு உள்ளவர்களாகவும், டிப்ரெஷன் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் உண்மை நிலைமையை மூடி மறைத்தாலும் எவ்வளவு காலத்துக்கு அவர்களால் மூடி மறைக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். முற்று முழுதுமாக இவர்களை பாவ சுபாவம் ஆளுகிறது. இவர்களை அந்த பாவம் ஆளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தங்களாலான முயற்சிகள் எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொண்டும் அதனால் ஒருவித பிரயோசனமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. போதகர்களோ அவர்களை நோக்கி, நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்கள், கடுமையான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி போதகர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். நற்கிரியைகளை அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லி போதகர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலே அவர்கள் நற்கிரியைகளை அதிகமாக செய்கிறார்கள். மற்றது மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இயலாமல் இருக்கிறது. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி தேவன் விசனப்படுகிறது. ஓசியா 4:6 ஏசாயா 5:13-14 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அதிகம் சில போதகர்கள் நம்ம அது என்று சொன்னால் அதற்கு தீர்வு பாவ சுபாவம், பிரச்சனை பாவ சுபாவம், பாவ சுபாவத்துக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாதபடியினால், போதகர்கள் அறியாதபடியினால் மனோதத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெறுமாறு கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் புத்திமதி கூறுகிறார்கள். மற்றும் சில பேர் வேத வாக்கியங்களை இடைவிடாமல் அதனை அறிக்கை செய்வதன் மூலம் கன்ஃபெஷன் இது அந்த 12 அரசாங்கத்திலே இருந்து வந்த ஒரு பெரும் குளறுபடி. அது எப்படி என்று சொன்னால், வேத வாக்கியங்களில் உதாரணமாக வருத்தம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோய் சம்பந்தப்பட்ட வேத வாக்கியங்களை எடுத்து திருப்பி 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 வாயினாலே அறிக்கை செய்வோமா இருந்தால் நம்முடைய பிரச்சனை இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அதிகமான போதகர்கள் இந்த விதமான ஆலோசனையை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்ப நாம் அறிந்திருக்க வேண்டியது, வேத வாக்கியத்தை திருப்பி திருப்பி அறிக்கை இடுவதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து நாம் விடுதலை பெறக்கூடுமானால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது வீணாயிருக்குமே என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. வீணாயிருக்குமே. அப்ப பிரச்சனை வந்து பாவ சுபாவம், அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை போதகர்கள் அறியாதபடியினால் பொருத்தமில்லாத வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை எடுத்து அவைகளை நீங்கள் அடிக்கடி அறிக்க பண்ணுங்கள். வேத வாக்கியங்களை ஞாபகப்படுத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா அதனால பாவத்தில் இருந்து மனுஷன் விடுதலை அடைய முடியாது. பாவத்துக்கு தேவனால கொடுக்கப்பட்ட தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கன்ஃபெஷன் அதிகமான சபைகளில் இந்த பிரச்சனை அறிக்கையிடுதல், அதை போதகர்கள் அதனையே பிரச்சனைக்கு தீர்வாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம் இது. இன்னும் அநேகர் கிறிஸ்தவர்களுடன் பிதாக்களுடைய அக்கிரமங்கள் சாபமாக செயற்படுகின்றன என்று அப்போ அறியாமையினால் ஏற்படுகிற விபரீதங்களை நீங்கள் அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பிதாக்களுடைய அக்கிரமங்கள் சாபமாக கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார்கள். அப்போ அந்த சாபத்தின் நிமித்தமே குடும்ப சாபத்தின் நிமித்தமே இந்த பிரச்சனைகள் வருவதாகவும், தலையில கையை வைத்து ஜெபம் பண்ணுகிறதன் மூலம் அந்த குடும்ப சாபத்தில் இருந்து விடுதலை அடையலாம் என்று பிரபலமான போதகர்கள் உபதேசிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். அப்ப நாம் அறிய வேண்டியது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இதே மாதிரியான பிரச்சனை அந்த நேரத்திலேயும் இஸ்ரவேலியர்களிடத்தில் இருந்தது. அதாவது தற்போதைய கிறிஸ்தவர்களுக்கு தற்போதைய போதகர்கள் கொடுக்கிற அதே ஆலோசனை. அது என்ன ஆலோசனை? குடும்ப சாபம். அப்போது பிதாக்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் குடும்ப சாபம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணுவதனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று அநேகமான போதகர்கள் தங்களிடத்தில் வருகிற மனுஷர்களிடத்திலே அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதே பிரச்சனை அந்த நேரத்திலையும் இருந்தது. எசேக்கியேல் 18:2 இந்த மாதிரியாக அவர்கள் கதைத்து கொண்டிருந்ததை, இஸ்ரவேலியர்கள் சொன்னதை நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அதனை முற்றும் முழுதுமாக நிராகரிக்கிறத நாங்கள் எசேக்கியேல் 18:2 காணக்கூடியதாக இருக்கிறது. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், புள்ளகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுவது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டிருந்தார். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது பிள்ளைகளுக்கு இந்த வேதனைகளும் துன்பங்களும் வாரதுக்கு காரணம் என்ன? பிதாக்கள் அக்கிரமங்களை செய்ததன் நிமித்தம் இந்த பிரச்சனை ஏற்பட்டு போச்சென்று சொல்லி, அதை ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள்? அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், 2 கொரிந்தியர் 5:17 நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறபடியினால் பழையனவைகள் ஒளிந்தன, யாவும் புதிதாயின. பழைய சாபங்கள் அதுகள் உண்மையானதுதான். ஆனால் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறபடியினால பழைய சாபங்கள் ஒளிந்தன என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த உதாரணங்களை எடுத்து
போட்டு வைத்து அநேகமான போதகர்கள் கிறிஸ்தவர்களை குடும்ப சாபம்தான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்கிறார்கள். அறியாமையினாலே ஏற்படும் விபரீதங்களை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் 18:20 தெளிவாக இதனை நிராகரிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகம். பாவம் செய்கிறதற்கு காரணம் என்ன? அந்த பாவம் ஏவி பாவ செயல்களில் ஈடுபடுகிற மனுஷன் சாவான் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகம். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் ராஜாவினுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், தொன்மார்க்கனுடைய தொன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் 18:20 அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. பிதாக்கள் செய்ததல்ல பிரச்சனை, நீங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம்தான் நீங்கள் இந்த வேதனைக்கு உட்படுகிறீர்களே தவிர பிதாக்களால் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லி எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த அக்கிரமம் அறியாமையினாலே ஏற்படுகிற அவலங்களை நாங்கள் பார்க்கிறோம். போதகர்கள் கிறிஸ்தவர்களிடம் பிசாசு பிடித்திருக்கிறது, கிறிஸ்தவர்களிடம் பொல்லாத ஆவிகள் பிடித்திருப்பதாக கூறி அநேகமான போதகர்கள் பிசாசு கலைப்பதில் பல மும்மரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அப்படி பிசாசு ஏராளமான பிரபல்யமான போதகர்கள் கூட பிசாசு கலைத்ததை நான் கண்ணால கண்டேன் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். அப்போ உண்மை என்ன என்று சொன்னால் அது ஒரு விஷமத்தனமான வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களை பிசாசு அவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடுவார்களாயின் தேவனுடைய அனுமதியோடு அவர்களை கொடுமைப்படுத்த முடியுமே தவிர உரிமை கொண்டாட முடியாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்தவர்களில் பிசாசு ஒரு பொழுதும் உரிமை கொண்டாட முடியாது, பொல்லாத ஆவிகள் ஒரு பொழுதும் பிடித்திருக்க முடியாது. பொல்லாத ஆவிகள் ஒரு வேளை அவர்களை துன்பப்படுத்த முடியும், அதுவும் தேவன் அனுமதி கொடுத்தால் அல்லாமல் கிறிஸ்தவனை துன்புறுத்த முடியாது என்ற ஒரு உண்மையை முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் பிசாசு அல்ல பிரச்சனை பாவ சுபாவம், பிரச்சனை அந்த பாவம் அந்த மனுஷனை தூண்டி பாவ செயல்களை செய்ய வைக்கிறது. அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது அந்த பாவ செயலிலே இருந்து விடுதலை அடைய முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர பிசாசு கணக்கு சொல்லவில்லை கிறிஸ்தவர்களிடத்தில். அப்போ கிறிஸ்தவர்களிடத்தில் துன்புறுத்துறது, பிசாசினுடைய துன்புறுத்தல் இருக்கும். ஆனால் பிசாசு இல்லாமல், துன்புறுத்தல் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ எங்கே பாவ செயல்கள் இருக்கோ அங்கே பிசாசு இருக்கின்ற ஒரு உண்மை தெளிவாக இருக்கு. ஆனால் துன்புறுத்தப்படுகிறதை தவிர கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தேவனுடைய அனுமதியோடைய தவிர பிசாசுகள் கிறிஸ்தவர்களை உரிமை கொண்டாட ஒரு பொழுதும் தேவன் அனுமதிக்க மாட்டார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இதை பற்றி யோபு 1:11-12 தெளிவாக நிரூபிக்கிறது. யோபு 1:11-12 ஆனாலும்
சாத்தான் சொல்லுகிறான் தேவனுக்கு, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு யோபுவுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அப்போ இந்த வேத வாக்கியத்திலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால், யோபு 1:11-12, உம்முடைய கையை நீட்டி நீர்தான் அதனை செய்ய வேணும், நான் செய்ய எனக்கு அனுமதி இல்லை, நீர்தான் அதை செய்ய வேணும், நீர்தான் எனக்கு அனுமதி தர வேணும் என்று சொல்லி சாத்தான் சொல்லுகிறான், தேவனிடத்தில் சொல்லுகிறான். உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்போ தொடுகிறதற்கு அனுமதி அவரால் கொடுக்கப்பட வேண்டும். இல்லையோ கிறிஸ்தவனில் தொட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி கவனமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரும் பொல்லாத ஆவிகளும் ஒரே இடத்துல இருக்க முடியாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, அது ஆலயம், ஒரு விசுவாசி ஒரு ஆலயமாக இருக்கிறபடியால் அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிற ஒரு இடத்துல அசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியும் உண்டாய் இருக்குமோ என்பதை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவியோடு இருக்க போகிறது இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் பிசாசுகள் கலைக்கிற அலுவல்களில் இருந்து நாம் மிகவும் கவனமாக நாங்கள் அதை டீல் பண்ண வேணும். என்னென்று சொன்னால், பிசாசு பொசஸ் பண்ண இயலாது, கிறிஸ்தவனை வைத்திருக்க முடியாது, உரிமை கொண்டாட முடியாது, ஆனால் துன்புறுத்த முடியும். அதுவும் தேவனுடைய அனுமதியோட, தேவனுடைய அனுமதி இல்லாமல் துன்புறுத்த முடியாது. ஒரு கிறிஸ்தவனில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். ஆனபடியால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவிகளோட இருப்பாரோ என்றதை நாம் கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அப்போ யாக்கோபு இது பற்றி 3:11 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? தித்திப்பும் தேவனுடைய ஆவியை பற்றி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்படுகிறது, கசப்பு அசுத்த ஆவியை பற்றி சொல்லப்படுகிறது. பற்றி விவரமாக நாங்கள் பார்ப்போம். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. Amen and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.